பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அஇஅதிமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் நிவாரண உதவிப் பொருட்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் நிவாரண உதவிப் பொருட்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு அவை தரப்பரிசோதனை செய்யப்பட்டு தேவைப்படும் பகுதிகளுக்கு தொடர்ந்து அனுப்பி வைக்கப்படுகின்றன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் துரித கதியில் நடைபெற்று வரும் நிலையில் பாதிப்புக்குள்ளான மாவட்ட மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதுமிருந்து நிவாரண உதவிப் பொருட்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர கழகம் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் 21,000 பாய் 6 லாரிகள் மூலம் அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் அனுப்பி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார், திரு எம் சி சம்பத் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே ஆரணி நகராட்சிக்குட்பட்ட அஇஅதிமுக கழகம் சார்பில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 50 டன் அரிசி, 5,000 பாய் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை 4 லாரிகள் மூலம் அமைச்சர் அனுப்பி வைத்தார். சென்னை மாநகரில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து கடலூருக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான மருந்து பொருட்களை அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம், மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் பிரபாகர் லாரிகள் மூலம் அனுப்பி வைத்தனர். மேலும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் சங்கம் சார்பில் ரூபாய் 51 லட்சத்திற்கான காசோலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் 11 டன் அரிசி, 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் 4 லாரிகள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி அஇஅதிமுக சார்பில் கடலூரில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் துணி வகைகள், காய்கறிகள், மருந்து பொருட்கள் என 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை லாரியின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. திருச்சி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5,000 போர்வைகள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஆயத்த ஆடைகள் லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் தனியார் செவிலியர் மாணவிகள் தொண்டு நிறுவனத்திடமிருந்தும் பொதுமக்களிடம் நிவாரணப் பொருட்களை பெற்றும் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன்கோணத்தில் உள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை கடலூருக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வெள்ளம் போன்ற பேரழிவுகள் ஏற்படாமல் இருக்க 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சர்வமத கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. 123 வருடம் கழித்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. இனி இப்படிப்பட்ட ஒரு இயற்கையினுடைய சீரழிவு வரக்கூடாது, எந்த ஒரு பேரழிவு வரக்கூடாது என்பதற்காக என்ற எண்ணத்தோடு தமிழக முதல்வர் அவர்களுடைய இந்த சீரிய சிந்தனையோடு செயல்பட்ட இந்த நேரத்திலே அவர்களுக்கு இன்னும் இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் கொடுத்து தமிழக மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தினோடு மும்மத பிரார்த்தனை நாங்கள் மேற்கொண்டோம். இதனிடையே கும்பகோணத்தில் இயற்கை சீற்றத்திலிருந்து உலக மக்கள் விடுபட்டு நலமுடன் வாழ வேண்டி சிவாலயங்களில் மகா ருத்ர ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம் மற்றும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. பேரிடர்கள் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் அந்நியர்களினாலே அகச்சத்ரு புறச்சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ரு உபாதையிலிருந்து விடுபட வேண்டி இந்த யாகம் செய்யப்படுகிறது.